கங்குவா படத்துக்கு வர நெகட்டிவான ரிவ்யூஸ் ஜோதிகா மேடமை ரொம்பவே எஃபெக்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட்டு ரிவ்யூஸ்லாம் பண்ணுறவங்க தமிழ் சினிமாவோட தரத்தை உயர்த்தத்துக்கு எந்த ஒரு முயற்சியும் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல படைப்பை குறை சொல்லி அதை அழித்திடுவாங்க. இந்த மாதிரி நெகட்டிவான விமர்சனங்களை கண்டு சினிமா தயாரிப்பாளர்களும் சரி, நடிகர்களும் சரி பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூர்யாவோட மனைவின்றதை தாண்டி ஒரு சினிமா ரசிகையாக கங்குவா படத்தை பார்த்தேன். சூப்பராக இருக்குது, விஷுவல் நல்லா இருக்குது, பிரம்மாண்டம் நல்லா இருக்குது, லொக்கேஷன் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. இத்தனை வருஷம் கடுமையாக உழைச்சதற்கு நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே படம் வேறு லெவலில் இருக்குன்னு ஜோதிகா மேடம் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட் போடுறவங்க கொஞ்சம் யோசித்து கமெண்ட் பண்ணுங்கள். இதனால் இவ்வளோ பெரிய டீம் பாதிக்கப்படுது. படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைனாலும் உங்களோட கருத்தை நல்லா இல்லைன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அவங்க போய் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். உங்களோட தனிப்பட்ட கருத்தை மற்றவங்களுக்கு திணிச்சு அவங்களையும் நல்லா இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு கொண்டு வர வேணாம் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டீமுக்கும் உண்மையான உழைப்பு நம்மளை கண்டிப்பாக ஒரு உயரத்துக்கு தான் கொண்டு போவோம் அப்படின்னு ஆறுதலாகவும் சொல்லியிருக்காங்க.